ஒருவருக்கு மறு திருமணம் எப்பொழுது நடக்கும்? முதல் திருமணம் தவறாக நடந்து பிரிவினை ஏற்பட்டு மறுமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு எப்பொழுது மறு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். நான் உங்க அஸ்ட்ராலஜி சிவலிங்கம் பேசுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3, 7, 11 மிக முக்கியமான பாவகங்கள் ஆகும். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், வீரிய ஸ்தானமாகும். 7ஆம் இடம் என்பது கலத்திர ஸ்தானமாகும். 11ஆம் இடம் என்பது மறுமணத்தை குறிக்கக்கூடிய பாவகமாகும். இந்த 3, 7, 11 மூன்றுமே ஒன்றுக்கொன்று திரிகோணத்தில் அமைய பெற்றதாகும். மூன்றுடைய தொடர்பு இந்த 3, 7, 11 இந்த மூன்றுடைய தொடர்புடைய தசாபுத்தி அந்த நடக்கக்கூடிய காலகட்டத்தில் 3ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி அல்லது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தசாபுத்தி நடக்கும் பொழுது மறுமண யோகம் ஒரு ஜாதகருக்கு உண்டாகும். கோச்சார குரு 7ஆம் பாவகத்தோடு 11ஆம் பாவகத்தோடு அல்லது 7ஆம் அதிபதியோடு 11ஆம் பாவகாதிபதியோடு தொடர்பு பெறக்கூடிய காலத்துல மறுமணத்திற்கான ஆசை அந்த ஜாதகருக்கு ஏற்படும். ஜாதகர் முயற்சியும் அந்த காலகட்டத்தில் எடுப்பார். நிச்சயமாக அது திருமணத்திலும் கைகூடும். இதுல 2ஆம் வீடு தொடர்பு பெறும் பொழுது பெற்றோராக பார்த்து வைத்து அந்த மறுமணம் நடக்கும். 3ஆம் வீடு தொடர்பு பெற்றுச்சுன்னு சொன்னா சுய முயற்சியால திருமணம் நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மறுமணம் என்று வரும் பொழுது ஆண்களாக இருக்கும் பட்சத்துல 35-40 வயசுக்கு மேல போகும். பெண்களாக இருக்கும் பட்சத்துல ஒரு 40க்குள்ள நடக்கும். பெரும்பாலும் நடக்கும். இந்த காலகட்டத்துல தனது பெற்றோர்களுக்கு, ஜாதகர்களுடைய பெற்றோர்களுக்கு வயசா இருக்கும். அதனால தாயோ தந்தையோ இருவருமோ அல்லது யாரோ ஒருத்தரோ தவறி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்ப இவங்களே சுய முயற்சியால தான் நிறைய பேருக்கு, நான் இந்த மறுமணம்லாம் எக்கச்சக்கமா ஜாதகம் பார்க்குறோம். நிறைய பேர் சுய முயற்சியால தான் திருமணம் பண்ணிக்குவாங்க. ஆக அந்த 3ஆம் இடம் தொடர்பு பெறும் பொழுது சுய முயற்சியால திருமணத்தை நடத்திடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வெறுமன ஆசை மட்டும் இருக்கும். 3ஆம் பாவகம் தொடர்பு பெறாமல் வெறும் ஆசை மட்டும் இருக்கும். திருமணம் பண்ணலாம்னு யோசனை இருக்கும். ஆனால் திருமணம் கைகூடாது. அதுக்குள்ள அந்த வருஷம் ஓடி போயிடும், வயசும் ஓடி போயிடும். திருமணம் நடக்காமலே தனிமரமாக வாழ்க்கையை ஓட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். சரி நண்பர்களே, மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.